ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ பேர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டே அண்ட் நைட் க்ரீம் பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவிங்காக, பிரைட்டாக, கரும்புள்ளி எல்லாம் நீக்கிட்டு ரொம்பவே யங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது என்ன க்ரீம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க என்ன க்ரீம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கேரட். இந்த கேரட் வச்சு தான் நம்ம இப்போ க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். இந்த 2 கேரட் வந்து நம்மளுக்கு 15 டேஸ்க்கு இந்த க்ரீம் வந்து யூஸ் ஆகும். மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நிறைய தண்ணி சேர்க்காமல் இது அரைப்படுற அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சோம்னா தான் நம்மளுக்கு அதில் இருக்க ஜூஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ க்ளீனான ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஜூஸை வச்சு தான் நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு எந்த அளவுக்கு ஜூஸ் வந்து நம்மளுக்கு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இதில் எடுத்துக்கலாம். லைட்டாக ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஜூஸ் வந்து இறங்கும். நல்லா பாருங்கள், நல்லா ஜூஸ் வந்து நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு இறங்கியிருக்கு. இப்போது நான் எல்லா ஜூஸுமே எடுத்துட்டேன். நம்மளுக்கு இந்த அளவுக்கு 2 கேரட்டுக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதோட நான் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா பிளான்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிராண்டட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் எடுத்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த ஆலோவேரா பிளான்ட் வந்து நல்லா சதப்பகுதியாக நிறைய சதை இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு கத்தி வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி இப்போ அந்த பல்ப்பை எடுத்திருக்கேன். இந்த பல்ப்பை வந்து நம்ம அதில் கேரட் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம நிறைய அரைக்கக்கூடாது, லைட்டாக பிளெண்ட் பண்ணால் போதும். அது நல்லா ஜூஸோடு மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வரும். கையில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு வராது. ஸோ அதனால் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது க்ரீம் டைப்புக்கு நம்மளுக்கு கிடைக்காது, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். பாருங்கள், நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஓரளவு ரொம்பவே லிக்விட் இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்தளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு பீட் பண்ணும்பொழுது கொஞ்சம் இன்னும் திக் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணாமல் கையிலையும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப நேரம் எடுக்கும். அதோட நான் வந்து அரை மூடி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால நம்மளுக்கு ஃபேஸில் வந்து சுருக்கம் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லாவே க்ளோவிங் கொடுக்கறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சேம் அரை மூடி நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் விருப்பம் இருந்தால் கிளிசரினையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிளிசரின் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணலை. ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம 2 to 5 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், மிக்ஸ் பண்ண கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு க்ரீம் வந்து கிடச்சிருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக கையில் எடுத்து ஃபேஸ் அண்டு நெக் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 15 டேஸ் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஃபேஸ் வந்து நல்லா கலர் ஆகும். டார்க்னஸ், டார்க் ஸ்பாட் இதெல்லாம் போயிட்டு நல்லா ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை நல்லா க்ளீனான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 15 டேஸ்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 50 டேஸ் ஒன்ஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கணும். ஸோ 2 கேரட் எடுத்தோம் அப்படின்னா 15 நாளைக்கு நல்லா தாராளமாக வரும். 15 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். 15 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்து டெய்லி அப்ளை பண்ணலாம். இது கை காலுக்கு கூட அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா ரிசல்ட் கிடைக்கும். கலர் சேஞ்ச் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம இது வந்து லிக்விட் டைப்பாக இருக்குது. நம்ம கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஹோல் உள்ளதாக எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி நம்ம சாய்க்கும் பொழுது அந்த ஹோலில் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதிகம் வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சாய்ச்சோம்னாவே நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதை மட்டும் அப்படியே லைட்டாக கையில் எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு நெக்குக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதிகம் வேஸ்ட்டும் ஆகாது. நம்மளுக்கு எடுக்கவும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆரி டியூட்டோரியலும் இருக்குது. அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.